இந்த ஓய்வு நாள் காலையிலும் நேரலை மூலமாக உங்களை பார்ப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பெத்தானியா சபைகளின் சார்பிலும் உங்களை நாங்கள் இந்த நேரலை ஆராதனையிலே வருக என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாங்கள் மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படியாக நாங்கள் வீடுகளிலே நாங்கள் எங்களுடைய தேவனை ஆராதிக்க நாங்கள் இந்த நாளிலே நேரலை மூலமாக கூடியிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து எழுந்து நின்று நாங்கள் இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து துதி ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். So we welcome you all in the mighty name of Jesus for this online service. We are so happy to see you all through the media. Before we start the service, we are going to pray. Let's bow our heads and pray. இந்த நாளில் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் காலையிலும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க நேரலை மூலமாய் நீர் கொடுத்து இந்த தருணத்துக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதிலுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து ஆண்டவரே, மீண்டும் ஒரு காலையிலே ஆண்டவர் ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே நேரலை மூலமாய் கலந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சுவாமி. இன்றைய நாளிலும் ஆராதனை மூலமாக வார்த்தையின் மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீர்களாக. Gracious Heavenly Father, we commit this service into your mighty hands. Bless this service and you speak to each and everyone. Let your anointing come upon every person. You be with the service from beginning till the end. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாங்கள் நேரடியாக கர்த்தரை ஆராதிப்போம். ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் கென்டன் பெத்தானி சபை சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் மூலமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நீங்கள் தேவனை ஆராதிக்க வந்ததை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். மேபி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் போய் கொண்டிருக்கீங்க. இந்த லாக்டவுனால் நீங்கள் நிறைய சஃபர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனாலும் தேவன் உங்கள் உள்ளான இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நீங்கள் இருந்த இடத்துலேருந்து எழும்பி இருந்து நாங்கள் இப்போ தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களோட வீட்டையே ஒரு சர்ச்சாக நினச்சி நீங்கள் உங்களோட உள்ளார்ந்த இருதயத்தை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போமா இருக்கிற இடத்துல. ஆமேன். இவ்வளவு தூரமாக இந்த வருஷத்தில் நாங்கள் முடிவுக்கு வரப்போகிறோம். இவ்வளவு தூரமும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக நாங்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லும் முகமாக இந்த பாடலை பாடுவோம். ஆமேன். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி
வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. We thank you Jesus. We welcome you Holy Spirit. ஓ உம்மை அழைக்கிறோம் ஆவியானவரே, இந்த இடத்துக்கு அழைக்கிறோம் கர்த்தாவே. நீர் அசைவாடுகிற தேவன் அப்பா, எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிற தேவன் அப்பா சுவாமி. உம்மை அழைக்கிறோம் கர்த்தாவே, அழைக்கிறோம். அவர் தண்ணீரை ரசமாக்கின தேவன். ஆமென். அவர் எங்கள் நடுவிலே அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். Water you turn into wine, open the eyes of the blind. There's no one like you, none like you. Into the darkness you shine, out of the ashes we rise. There's no one like you, none like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, water you turn into wine, open the eyes of the blind. There's no one like you, none like you. Into the darkness you shine, out of the ashes we rise. There's no one like you, none like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God is stronger. Our God is greater. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, oh God, you are strong, oh God, you are strong. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் உன்னதத்தின் தேவன் அப்பா, நீ துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். நாங்கள் கைகளை உயர்த்தி, நீங்க நிற்கிற இடத்தை நீங்க யோசிக்காதீங்க, நீங்க வீடுன்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய உள்ளான இருதயத்தை திறந்து கொடுத்த தேவனுக்கு உங்கள் கரங்களை உயர்த்தி அவர் உங்களோட அறைக்குள்ளே வரவேங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த ஆவியானவர் அந்த இடத்துல நீங்க வரவேங்க. ஆவியானவரே, நீங்க வந்து இடைப்படுங்க, என்னுடைய குடும்பத்துல இடைப்படுங்க, என்னோட இடைப்படுங்க கர்த்தாவே. நீங்க இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா என்று நீங்க வாஞ்சியாய் கூப்பிட நேரத்துல அவர் உங்களிடத்துல அவர் வந்து வாசம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாங்க இந்த நேரத்துல ஹோலி ஸ்பிரிட் நீங்க இந்த இடத்துல வந்து வாசம் செய்யுங்கன்னு இந்த பாடலை நாங்க பாடுவோம். Welcome Holy Spirit, be here in your presence, fill us with your power, come live inside of me. Welcome Holy Spirit,
தகப்பனே, இந்த இடத்துல நீங்க ஆளுகை செய்யுங்க கத்தாவே. உம்மே துதிக்கிறோம் கத்தாவே, உம்மே நாங்க ஆராதிக்கிறோம். நாங்க எங்களோட கைகளை உயர்த்தி இந்த நேரத்துல நாங்க சத்தமா அவரை ஆராதிப்போம். நீங்க வீட்டுல இருக்கிறதால எவ்வளவு சத்தமா கூட அவரை ஆராதிக்கலாம். ஏன்னா அவரோட இருக்கிற நேரம் மாத்திரமே அது உன்னதமான நேரமா இருக்கும். ஏன்னா நீங்க அநேக பேரோட அநேக நேரங்களை செலவழித்திருக்கலாம், ஆனால் அவரோடு செலவிடுகிற நேரம் அவர் ஒரு நாளும் ஒரு போதும் அது உங்களுக்கு வீணாய் போகாது. ஏனென்றால் உங்கள் கண்ணீர்களை துருத்தியிலே வைத்து உங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்க உங்களோட இதயத்தின் ஆழத்துல இருந்து உங்களோட கைகளை வைத்து சொல்லுவோமா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு பண்ணுவோமா? அப்பா, எங்களுடைய இருதயத்தின் நோக்கம், எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை அது எல்லாமே உங்களோட சித்தம் செய்வது மாத்திரம் அப்பா. உங்களோட சித்தத்தை மாத்திரம் செய்வதப்பா. ஏனண்டா நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்து நீங்க வாக்கு மாறாத தேவனா இருக்கிறீங்கப்பா. நீங்க ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்துவது இல்லப்பா. அப்பா, மனிதர்களோ முகத்தை பார்க்கிறாங்க, நீங்க எங்களோட உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க கர்த்தாவே சுவாமி. அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா. உங்களோட வாழ்க்கையில் அவர் என்னென்ன ப்ராமிசஸ் வச்சிருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். இந்த நேரத்துல நீங்க உங்களை தனிப்படுத்தி அவர் வச்சிருக்காரண்டா. அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் மட்டும் நீங்க நினைத்து கொள்ளுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிப்போம், நாங்க அவர் ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்தும். அந்த வாக்குரைத்த தேவனுக்கு நாங்க உண்மை உள்ளவரை அவரை நாங்க ஆராதிப்போம். உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஓ நீரே பெரியவர். நாங்க அந்நிய பாஷையினால் அவரை ஆராதிப்போம். என்ற அந்நிய பாஷையிலே அவரை ஆராதிக்கிறவன் தனக்குத்தானே பக்தி வைராக்கியத்தை செய்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. அவருக்குள்ள நாங்க அந்நிய பாஷையினால் நாங்களே எங்களை அனல் மூட்டிக்கொள்வோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க வாக்குரைத்த நீங்க வாக்கு மாறாதவரா இருக்கிறீங்கப்பா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ
வாழ்க்கையில என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது தாமதங்கள் ஆனாலும் கூட அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்வார்கள், ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களை காண முடியாது. ஆனா என் தேவன், நீங்க எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், எங்க நீங்க கீழே இருந்தாலும், அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை தூக்க, உங்களை கட்டி அணைத்து, நீ என்னுடைய மகன் என்று சொல்லி உங்களோடு அவர் இருக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்குரைத்தவர், நான் மரண பரியந்தமும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த லாக்டவுன் மூலமா நீங்க பல சிச்சுவேஷன்ஸை பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனா நீங்க நம்ப வேண்டியது ஒன்றே ஒன்று, ஏனென்றால் அவருடைய பாதத்தில் இருப்பது. ஏன்னா அவர் வார்த்தை சொல்லுகிறது, மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கார், தேவையானது ஒன்று அவருடைய பாதத்தில் இருப்பது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவருடைய பாதத்தில் இருந்து அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நீங்க அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை உங்கள் மனத்திலே விசுவாசித்து கொண்டு நீங்க செய்யும் போது அவர் உண்மை உள்ளவர். அதை நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நிச்சயமா உங்களை கொண்டு செய்வார். நான் கடைசி அந்த பாடலை பாடுவோம். செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நீங்க இந்த வர்ஷிப்பின் மூலமாய் நீங்க ஒவ்வொரு உள்ளத்திலும் இடைப்பட்டபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையில நீங்க கூட இருந்தபடி நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நாளை நான் முற்று முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் நீங்க வழி நடத்துங்க. வசனத்தை கொடுக்க போறவரோடு கூட இருந்து வழி நடத்துங்க. அந்த வார்த்தைகள் யாவும் ஒவ்வொரு இருதயத்தோடும் பேச வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்க பொறுப்பெடுங்க. முற்று முழுதுமா இந்த ஆராதனை தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கென்டன் பெத்தானியா சபை சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த ஓய்வு நாள் காலையிலே நேரலை மூலமாக காண்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். In Jesus' name and on behalf of Kenton Bethany, we would like to welcome you all and happy to see you all. மீண்டுமாய் நாங்கள் அனைவரும் இந்த ஜூம் வாயிலாக நாங்கள் தேவனுடைய ஆராதனையை ஓய்வு நாளிலே நடத்த தீர்மானித்திருந்த வேளையிலே இன்று உங்களை சந்திப்பதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். We all are so happy to meet you through this medium. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல காத்திருக்கின்றோம். May God bless you all and we are going to go into the word of God. இந்த லாக்டவுன் காலங்களிலே நீங்கள் அனைவரும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கும்படியாய் நாங்கள் ஒரு தடவை கர்த்தரிடம் வேண்டிவிட்டு நாங்கள் இந்த வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். During this lockdown, let's pray for our protection and then let's go into the word of God. அன்பின் பரலோக தந்தையே, Our Heavenly Father, இந்த நல்ல நாளிலுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. we thank you for this good day, Lord. பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் அனுசரிப்பாயாக என்று சொன்னதின்படி கர்த்தாவே, நாங்கள் இன்று ஒரே குடும்பமாய் சகோதர சகோதரிகளாய் ஆண்டவரே இந்த வேளையில் இணைந்திருக்கிறோம். We as our brothers and family, we are coming together to worship the Lord. இதுவரை காலமும் நடத்தி வந்த தேவன் இனிவரும் காலங்களிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். You protected us until now, protect us in the future also, Lord. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம் ராஜா.
I remember everyone who actually participated in this worship, Lord. ஆண்டவரே, பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொருவர்களின் செவிகளில் கர்த்தாவே ராஜா 1க்கு 30 100 ஆக பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். Let this word go forth and be a blessing 30, 60, 100 folds, Lord. ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Holy Spirit, you lead us, Lord. மனிதம் பேசாதபடி ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். But man does not speak, and the Holy Spirit lets you speak through us, Lord. எல்லாவற்றையும் மரித்து வைத்த இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். In Jesus' name we pray. Amen. இன்றைய வார்த்தைக்காக நான் உங்களோடு இயேசுவின் சில காரியங்கள், சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். Today I want to share you the word of God about Jesus' words. இயேசுவின் வார்த்தைகள் என்ற தலைப்பிலே இன்று நான் உங்களோடு பேச ஆவலாக முற்படுகின்றேன். I would like to talk about the words of Christ. சில வார்த்தைகள் இந்த வேதாகமத்திலே உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக காணப்படுகிறது. Some words are very important that need to be concentrated. பல வார்த்தைகள் அங்கே கட்டளைகளாக காணப்படுகிறது. Many words are like commandments. அது கட்டளைகளாக சொல்லப்படாவிட்டிலும் இயேசு சொல்லும் பொழுது அது கட்டளையாகவே தோன்றுகிறது. When Jesus says, it looks like command. அவ்வாறான 7 வார்த்தைகளை உங்களோடு நான் பேசும்படியாய் ஆசைப்படுகிறேன். I want to speak about 7 different words. இயேசுவின் 7 வார்த்தைகள் என்றதும் எல்லோரும் நினைவுக்கு வருவது சிலுவையிலே இயேசு கூறிய கடைசி வார்த்தைகள் தான். So if it's like 7 words, we always think about the Jesus speaking in the cross. ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக இயேசுவின் வாழ்க்கையில் அந்த 3.5 வருடங்கள் நடைபெற்ற காலங்களில் அவர் சொன்ன வார்த்தைகளில் சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Today I want to share you about his life, 3.5 years ministry. During that time he spoke a few words. I'm going to talk about that. அந்த வார்த்தைகளில் 2 வார்த்தைகளை நான் இன்று உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். Among that 2 main words I want to focus on. 7 வார்த்தைகளையும் இன்று பகிர்ந்து கொள்ள நேரம் இருக்காத காரணத்தினால் வருங்காலங்களில் நேரம் கிடைக்குமாயின் கர்த்தர் கிருபை அளிக்கும் காலங்களில் மீதியான வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். On the remaining words, we'll see that later when we have time. இன்று ஆவியானவர் பேசும்படியா எனக்கு தந்த 2 வார்த்தைகள், ஒன்று கேளுங்கள், மற்றது கொடுங்கள். The 2 words God spoke to me is like ask and give. கேளுங்கள் எனப்படும் பொழுது பேசுவதை கேளுங்கள் என்ற அர்த்தப்படுகிறது. Listen means like when someone speak, then listen to that. கொடுங்கள் எனப்படும் பொழுது கொடுக்கும்படியாக நமக்கு விளக்கம் தருகிறது. Give means to give it to others. ஆனால் இதிலே பல விடயங்கள் அடங்கி காணப்படுகிறது. But there are many hidden questions behind this. வேதம் சொல்லுகிறது முதலில் கேளுங்கள். Hear. அதாவது மத்தேயு 11:15 நாங்கள் பார்ப்போமாயின், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. Matthew 11:15, those who have ear to hear, let him hear. ஏன் இயேசு இப்படி சொல்ல வேண்டும்? நமக்கு படைத்தவர் இந்த காதை கேட்பதற்குத்தானே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார்? Why God should say that let those who have ear let him hear? Why he should say that if he created the ear for hearing? நான் அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் அடிக்கடி ஆவியானவரிடம் கேட்பதுண்டு. Always I used to ask Holy Spirit, what's the meaning of this verse? அப்படியானால் அதனது அர்த்தம் என்ன என்பதை நான் கேட்டேன். I asked, what's the meaning of this verse? என்னோடு தேவன் இடைப்பட்டதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I'm going to share what God spoke with me. ஒருவர் சொல்வதை எல்லோரும் கேட்பதில்லை. If one person says, not everyone listens. அதாவது நான் சொல்லும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் கேட்பது என்பதும் இல்லை. It's not like everyone will accept what I say. நான் பேசுவதை ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்டவர்கள், அதாவது மனம் உடையவர்கள் மாத்திரமே ஆவலோடு கேட்பார்கள். Only the person who actually have a heart to hear, they will hear. இன்று சகோதரன் என்னத்தை பேச போறார் என்று ஆவலோடு காத்திருப்பவர்கள் நிச்சயமாக கவனமாக கேட்பார்கள். If someone wants it from their heart, if they want to listen, then they will listen to that. அதான் சத்தியத்தில் பார்த்தோமானால் இந்த வசனம் அடிக்கடி காணப்படுகிறது. If you see in the truth, then we can see this verse again and again. அதை நான் தேடி பார்த்த பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் அவருடைய அன்றாட பேச்சு வழக்கத்தில் பாவிக்கப்பட்ட ஒரு வசன நடை என கூறப்படுகிறது. So it's like a verse or the line which usually people will say during that time. இப்பொழுது நாங்கள் லண்டனிலே கண்டால் ஐ ஆல் ரைட் என்று ஆங்கிலத்திலே கேட்கின்றோம். So in English we normally
say that, oh, you're all right in London. இது ஒரு பேச்சு வழக்கம். This is like a habit. அது போல இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். The research people, they say that it's similar to that. ஆனால் சத்தியத்தின்படி அப்படியா இருக்குமா என்பது கேள்விக்குறியே. But if it's true the truth, it is right. It's a question mark. ஏனெனில் இயேசுவானவர் அடிக்கடி இந்த வசனத்தை வார்த்தைகளை பார்க்கின்றார். Because Jesus was using this verse again and again. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது முக்கியமான வசனமாக காணப்படுகிறது. But in like spiritual life, this verse is very important. மாற்கு 14:38 பின்பகுதியை நாங்கள் பார்த்தோமானால், If you read like Mark 14:38, the later part, அதிலே சொல்கிறது, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். the spirit indeed is willing, but the flesh is weak. இதனது அர்த்தம் என்னவென்றால், The meaning of this is, உள்ளார்ந்த மனிதன் எப்பொழுதும் கேட்க ஆவலாயிருப்பான், அதாவது உள்மனம். the in spirit is always ready to listen. ஆனால் மாம்சமோ, அதாவது நமது உடலோ நமது அங்கங்களோ சில வேளைகளில் அதை கேட்க மறுத்துவிடும். But our flesh will neglect that. களைப்பு ஏற்படலாம், துக்கம் ஏற்படலாம், அன்றாட பிரச்சனைகள், ஏன் சிலர் தூங்கி விடுவார்கள். இன்னும் பல காரியங்கள் நமது மாம்சத்தின் மூலமாக கேட்க தடை செய்கிறது. It could be even like tiredness, sadness, or sometimes people might sleep. That actually prevents us from listening. அப்போ கேட்கிறவன் எனும் பொழுது நாம் இதனை ரெண்டு விதமாக நோக்கலாம். If someone like listens, we can actually see in two different ways. ஒருவர் சொல்வதை நான் கேட்பது, If someone says and I listen, மற்றொருவரிடம் நான் கேட்பது. so myself asking to someone. விளங்க வேண்டும் வடிவாக, ஏனென்றால் ஒருவர் சொல்வதை நான் கேட்பதும் கேளுங்கள். There are two meanings for this word. One is if someone speaks and I listen. மற்றவரிடம் போய் நான் கேட்பது. If I ask like some question to other person, that's like listening. அப்படியாயின் இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தை வசனங்களுக்கு ரெண்டு விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். So we can see like two different dimensions for this verse. இங்கே சத்திய வசனத்திலே ரெண்டு விதயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். Two different things I want to like explain. ஒன்று லூக்கா 11:10 நீங்கள் எல்லோரும் பாருங்கள். Let's take Luke 11:10. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், Whoever asks, they will receive. அதே போல இருக்கிற வசனத்திலே அடுத்த அர்த்தத்தை பாருங்கள். 2 மத்தேயு 7:8 கவனியுங்கள். Let's say Matthew 7:8. இங்கே சொல்லப்படுகிறது, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். For everyone who asks receives. முதலாவதிலே கேட்கிறவன், அதாவது listening. So first one is like listening. இரண்டாவது கேட்கிறவனும், அதாவது asking. The second is asking. நான் அதனால தான் ஆங்கிலத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். சகோதரன் பிரேசன் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணினாலும் அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக அதை சொல்லுகிறேன். So even if I translate, I'm just explaining to get the meaning out. ஆகவே கேட்பது என்பது இரண்டு விதமாக வசனம் சொல்லுகிறது. So the same word can be interpreted in two different ways. முதலாவது வசனத்திலே கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். So the first one is whoever listens, he will get. Also he will get. அப்படியாயின் யாருக்கு சொல்லப்படுகிறது? கேட்க செவியுள்ளவனுக்கு மாத்திரமே சொல்லப்படுகிறது. So the person who listens, for that person it's been told. தேவ வார்த்தையை எவன் கேட்கிறானோ அவன் அதனை முழுமையாக பெற்றுக் கொள்ளுகிறான். Whoever listens to the word of God, they really get the thing. அதனால் தான் மத்தேயு 7:24 நாங்கள் கவனிப்போம். Matthew 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Therefore whoever hears his sayings of mine and does them, I will liken to him to a wise man who built his house on the rock. இங்கே இயேசு சொல்வதை நாங்கள் கேட்டு என்று சொல்லப்படுகிறது. So whatever Jesus say, we listen. That's what has been said here. அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிற நாங்கள் எங்களை எங்க வைத்திருக்கிறாராம்? கன்மலை மேலே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். If we hear his word and actually obey according to that, he will actually keep. It's like a wise man who built his house on the rock. கன்மலையின் மேல் கட்டிய வீடு எப்படி இருக்கும்? How the house on the rock will be like. அது அசைக்கப்பட முடியாத ஒரு இடம். No one can shake that. அப்படியாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுது நம்மை தேவன் கன்மலையின் மேலே வைத்திருக்கிறார். When we do the word and do according to the word of God, then it's like house on the rock. அப்படியாய் நம்மை யாரும் அசைக்க முடியுமா?
If that's the case, if anyone can shake us, அதனைத்தான் இயேசு அழகாக சொல்கிறார், கேளுங்கள். that's what Jesus is saying. Listen. அப்ப இது ஒரு வார்த்தை போல சொல்லப்பட்டாலும் இது ஒரு கட்டளை போல, அவர் அன்பு கட்டளை போல சொல்லுகிறார். This is a loving command. That's what he says. அதான் இயேசுடைய வார்த்தைகளை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். So we should concentrate on the words Jesus uses. கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். It clearly says like not only hearing but also doing. ஆகவே நாங்கள் கேட்பவர்களாக, எங்கள் செவிகளை திறந்தவர்களாக காணப்பட வேண்டும். So we should always listen and like our ears should be open. இங்கே தாவீது தன்னுடைய சங்கீதம் 34:11 சொல்லுகிறான், Psalms 34:11 it says, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். Come you children, listen to me, I will teach you the fear of the Lord. அப்போ இங்கே சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுதுதான் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும், அதனை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்கிறார். Here David says like, come you children, listen to me, I will teach you the fear of the Lord. இதனால் என்னவோதான், கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன். Those who can hear, they can hear. லூக்கா 6:49 பார்ப்போம். Luke 6:49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாத மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். But he who hear and did nothing is like a man who built a house on the earth without a foundation, against which the stream beat vehemently, and immediately it fell, and the ruin of that house was great. இன்னொரு சாராரை பற்றி சொல்லப்படுகிறது. It tells about another person. என் வார்த்தைகளை கேட்டும் நாம் கேட்கிறோம். We are hearing the word of God. அவை செய்யாதவனை எப்படி அவர் ஒப்பிடுகிறார் என்றார், அஸ்திவாரம் இல்லாத மண்ணின் மேலே. யோசிச்சு பாருங்கள், அஸ்திவாரம் உள்ள வீடே இந்த நடுக்கத்தினால், நிலநடுக்கங்கள், இயற்கை அழிவுகளால் அசைக்கப்படும் பொழுது மண்ணின் மேல் வீடு கட்டினால் எப்படி இருக்கும்? He is like a man who built a house on the without a foundation. So imagine a house built without a foundation. If anything happens, நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். when the water comes, it actually falls down and everything gets destroyed. அப்ப கேளுங்கள் என்று சொன்னவர் அதனை கேட்டு நடக்க வேண்டும் என்றும் இங்கே எங்களுக்கு சொல்லி தருகிறார். He says like, whatever you hear, do according to that. That's what he says. ஆகவே நாங்கள் கேட்பவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடப்பவர்களாய் இருக்கும் பொழுது நாங்கள் கன்மனையின் மேலே கட்டப்பட்ட வீடுக்கு ஒப்பாயிருக்கிறோம். Not only hearing, when we do according to that, then we are like a house built on the rock. அன்பான சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். if you have ear to hear, let him hear. உங்கள் காதுகள் கேட்கிறதா? Is your ears are hearing? உள்ளாந்த மனிதன் அதனை கேட்கின்றானா? Is that your inner man is hearing that? உள்ளாந்த மனிதன் அதை கொண்டு நடத்த திட்டமிடுகிறானா? Is your inner man is planning to do according to that? அதன்படி நடக்கிறானா? Is he doing according to that? அதான் இயேசு சொல்லுகிறார், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். That's what Jesus is saying, like those who have ear to hear, let him hear. இப்போது நாங்கள் இரண்டாவது வசனத்தை உற்று நோக்குவோம். Now we are going to see the second verse. இங்கே கேட்கிறவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது. Here, whoever asks, he will be given. கவனிக்க வேண்டும், கேட்கிறவன் அல்ல, கேட்கிறவனும். It's not who listens, it's about asking, whoever asks. அப்படியாய் நாம் இப்போ கேட்பதை பற்றி பார்க்க போகிறோம். So we are going to see about asking. அதாவது நாம் எவரிடமாவது அல்லது யாரிடமாவது அல்லது தேவனிடமாவது பிதாவிடமாவது நாம் கேட்பதை பற்றி பார்க்க போகிறோம். We are going to see about asking to someone else or even to God. We are going to see that. அதாவது நாங்கள் பிதாவிடம் பிள்ளைகள் கேட்பதை பற்றி நோக்கி பார்ப்போம். We are going to see about the children asking to the Father. எல்லோரும் மார்க்கு 4:24 பார்த்துக் கொள்ளுங்கள். Let's turn to Mark 4:24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எவ்வளவு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். Then he said to them, take heed what you hear. With the same measure you use, it will be measured to you, and to who you hear, more will be given.
இங்கே கவனியுங்கள், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், அதே போல எவ்வளவு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. The Bible says like whatever we ask, if we ask more, so the more we ask, the more will be given to them. அதை கேட்கிறதுக்கு இங்கே அளவு குறிப்பிடப்படவில்லை. So there's no measure of asking. அது நம்மிடமே கொடுக்கப்படுகிறது. It's given to us. ஏனென்றால் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. It says like with what measure you measure, it will be measured unto you. அப்போ நாங்கள் கேட்கிற யாவரும் கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். So whoever we ask, we also should be giving. அப்போ நாங்கள் எவ்வளவு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். So the more we ask, we should have a trust that we'll be receive that. விசுவாசம் தான் நமக்கு கிரிகை செய்யும். Faith is the one thing which acts. கிரிகை இல்லாத விசுவாசம் எவ்வாறு சொல்லப்படுகிறது? செத்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. Faith without deeds are dead. லூக்கா 11:11 பார்ப்போம். Let's see Luke 11. உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா என்று வசனம் சொல்லுகிறது. Now verse 11 says, if a son asks bread from any father among you, will he give him a stone, or if he asks a fish, if he will give serpent to them? இந்த பூமியிலே வாழுகிற உலகத்து தகப்பனிடம் கேட்ட பொழுது அவர் எவ்வளவெல்லாம் அள்ளி கொடுக்கும் பொழுது பரம தகப்பனாயிருக்கிற நம்மை படைத்த தேவனிடம் கேட்பதற்கு நாங்கள் பயப்பட வேண்டுமா? So even the worldly father, if he is ready to give as much as we want, how much more our heavenly father? அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? Will he not give or give? அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். We should have that kind of faith. நாம் நம்முடைய தகப்பனிடம் எதை கேட்போம்? எது நம்மிடம் குறைவாக காணப்படுகிறது தானே கேட்போம். What we will ask our father, we'll ask whatever. இருக்கிறதை கேட்போமா? Will we ask whatever we have? No. யாரும் நிறைவுள்ளதை கேட்க போவதில்லை. குறைவாக நம்மிடம் காணப்படுவதை தான் நாம் கேட்போம். We will ask only the things which we lack, not the one which we have in full. அப்ப ஆவிக்குரிய மனிதனுக்கு குறைவாக தேவையானதாக காணப்படுகிறது எது? So what is the thing which we lack as a spiritual being? நமக்கு தேவையானது ஞானம் ஒன்றுதான். Wisdom is the only thing. அது உலக ஞானமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஞானமாக இருக்கட்டும், ஆனால் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படை ஞானம் ஒன்றுதான் தேவை. The basic is the wisdom. That's the main thing a person needs, even if it's outside or even like in a being. அதான் யாக்கோப்பு 1:5 கவனியுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். James 1:5 says like, if anyone of you lacks wisdom, let him ask of God, who gives you all liberally and without reproach, and it will be given to him. ஆகவே யாக்கோப்பு 1:5 நாங்கள் இதனை கவனிக்கின்றோம். In James 1:5 we read this. இங்கே சொல்லப்படுகிறது குறைவுள்ள ஞானத்தை கேட்கும்படியாகவும் அதுபோல சம்பூரணமாய், அதாவது அனைத்தையும் கொடுக்கிற கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன் என்றும் சொல்லப்படுகிறது. Here it says like, whoever lacks wisdom, let him ask God, who gives liberally and without reproach. நீதிமொழிகள் 9:10 நாங்கள் கவனிக்கும் பொழுது Proverbs 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்படுகிறது. The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understanding. அப்படியாய் நாம் தேவனுக்கு முன்பாக பயப்பட முனைகிறோமா? Are we fearing the Lord? நாம் கேட்க முனையும் போதும் அதன்படி நடக்க முயற்சி செய்கிறோமா? After listening, are we trying to do according to that? விசுவாசம் நமக்குள் பெருகிறதா? Is it our faith is increasing in us? கேட்கிற போது நமது ஞானம் பெருகுமா இல்லையா? If we listen to the word, is that our wisdom is increasing or not? சிந்தித்து பாருங்கள். Let's examine or think ourselves. பயிற்சித்து பாருங்கள். Let's try and do ourselves. அப்பொழுது நமக்கு ஞானம் பெருகிறதா இல்லையா என்பதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். Then Holy Spirit will reveal that whether the wisdom is growing or not. கேட்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அதாவது விசுவாசம் நம்மில் காணப்படுகிறதா என்பதுதான் நம்மிலே காணப்படுகிற அதிவிசேஷமான விசுவாசம். If the faith is there or not, that is the biggest faith we have. அதான் ஒன்று சொல்லப்படுகிறது, 1:6 யாக்கோப்பிலே சொல்லப்படுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், கவனமாக கேளுங்கள், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. James 1:6, but let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of sea driven and tossed by the wind.
முன்னே வசனத்திலும் ஒரு அளவுகோல் தரப்பட்டது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ என்று கொடுக்கப்பட்டது போல இங்கும் ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது. Even for the previous verse, we see that whatever we measure, that will be measured unto us. Here also there is a measurement. சந்தேகத்திற அளவு சொல்லப்படாவட்டிலும் இங்கு கூறப்படுறது எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் என அந்த அளவு கூறப்படுகிறது. Here it says like with no doubt, without any doubts. இந்த வார்த்தை அதனால் சொல்லுது, நாம் கேட்பதில் எப்பொழுதும் வல்லவர்களாய் இருப்பது முக்கியம் என சொல்லப்படுகிறது. Here it says when we ask, it's very important. That's what it says here. ஆலோசனை தருகின்ற கர்த்தரின் சத்தியம் என்ன சொல்லுகிறது? What's the truth of the word of God which gives counseling tells us? மீண்டும் நாங்கள் யாக்கோபு 1:19 பார்ப்போம். James 1:19 we see there. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கும் தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். So then, my beloved brethren, let every man be swift to hear, slow to speak, and slow to wrath. அழகாக சொல்லப்படுகிறது. கேளுங்கள் எனப்படும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையும் கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. So then, my beloved brethren, be swift to hear, slow to speak, slow to wrath. அப்படியாய் நாம் எதற்காக அவசரப்பட வேண்டும்? So for what we should haste? நாம் கேட்பதற்கு நல்ல செய்திக்காகவா அல்லது துக்கமான செய்திகளுக்கா? Is it for good news or bad news? எப்பொழுதும் நாங்கள் அவசரப்பட வேண்டியதும் கேட்க தீவிரமாய் இருக்க வேண்டியது ஒரே காரியம், நல்ல செய்தி, நற்செய்தியை கேட்பதற்கு மாத்திரமே. So we should actually swift to hear the good news of God. நாம் கேட்கிறோமா அல்லது ஆசைப்படுகிறோமா? Are we listening? Are we desiring? அத நான் யோசித்து பார்த்தேன். இந்த படத்தை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இதனால் தான் கர்த்தர் நமக்கு 2 செவிகளையும் ஒரு வாயை நமக்கு படைத்தார். That's what we have, like 2 ears and 1 mouth. இதனைத்தான் யாக்கோபு சொல்றார், கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு குறைவாகவும் நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் ஒரு வாய் 2 செவிகள். That's why we have 2 ears and 1 mouth, because we need to be கேட்க தீவிரமாக நாங்கள் இருக்க வேண்டும். So we should be swift to hear. இறுதியாக நாங்கள் கேளுங்கள் என்ற தலைப்பிலே பார்த்தது, கேட்பதால், அதாவது சத்திய வசனத்தை கேட்பதால் நமக்கு கிடைக்கின்ற பரிசு என்ன? So what is the blessing or what is the gift we get when we actually listen to the word of God? வெளிப்பாடுகள் 1:3 பார்ப்போம். Revelation 1:3. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. Blessed he who reads and those who hear the word of the prophecy and keep those things which are written. The time is near. ஆகவே இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் என்ன சொல்லப்படும் பொழுது எதனை சொல்லுகிறது? வேதாகம வார்த்தைகளை, வசனத்தை, சத்தியத்தை சொல்கிறது. When it says about prophecy, it says about the word of God. வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. Blessed the man who reads, who hears, and who keeps, and the time is near. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். Those who have ear, let him hear. இயேசுவின் அடுத்த வார்த்தையை பார்ப்போம். Let's see the next word by Jesus. கொடுங்கள் என்று இன்னொரு வார்த்தை அங்கே பிரபலியமாக சொல்லப்படுகிறது. Another important word is about giving. பல வார்த்தைகள் இவ்வாறு சொல்லப்படுகிறது. கொடுங்கள், தேடுங்கள், கண்டடைவீர்கள், இவ்வாறாக பல வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. Ask, seek, and find. These are the many words which been spoken about. லூக்கா 6:38 பார்ப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். Luke 6:38, give and it will be given unto you, good measure, pressed down, shaken together, and running over it, put in your bosom, for it will be the same measure that you use, it will be measured back to you. இங்கே கொடுங்கள் என்ற காரியத்தை வித்தியாசமாக இயேசு சொல். So here Jesus explained give in a different manner, different way. கேளுங்கள் என்றது போல 2 விதமாக நாங்க பார்த்தது போல கொடுங்களையும் நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். Same like listening and asking, we the same word, we can also, for this giving we can have 2 different meaning. இப்போ இயேசு நம்மிடம் சொல்கிறார், உங்களிடம் உள்ளதை கொடுங்கள் எனத்தான் கூறுகிறார். Jesus saying whatever you have, give that. ஆனால் நாங்கள் எங்கே கொடுக்க வேண்டும், எவ்வாறு கொடுக்க வேண்டும், எதனை கொடுப்போம், எதனை பெற்றுக்கொள்ளுவோம் என்பது ஒரு கேள்விக்குறி. So we have a question, what to give, where to give, and what we will get.
அங்கே கூறப்பட்டது போல இங்கேயும் ஒரு அளவு கூறப்படுகிறது. எதனால் அளக்கிறீர்களோ அந்த அளவே இங்கும் தெரிவிக்கப்படுகிறது. Here also the measure, whatever you measure will be measured unto you. இப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம், கொடுங்கள் என்றால் யாருக்கு கொடுப்பதென்று. So we might have a question, if it's like giving, to whom should we give? ஆவிக்குரியவர்களான நாம் நம் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். As spiritual person, we should actually build our family. நம்முடைய குடும்பம் என்ற பொழுது இரண்டு விதமான உலக காரியத்துக்குரிய நம்முடைய குடும்பம் முதலாவது. So worldly family, that's the first thing. வார்த்தையின்படி நாங்கள் ஒரே சகோதர சகோதர மாம்சங்களாய் இருப்பவர்கள் சபையாகிய ஆவிக்குரிய குடும்பம். According to the word of God, as a church, we are like a spiritual family. அப்படியாய் நம் குடும்பத்தை கட்டுவது போல ஆவிக்குரிய குடும்பத்தை கட்ட வேண்டுமா இல்லையா? Isn't that true? We should actually build the spiritual family same like our physical family. இயேசு சொல்லுகிறார், லூக்கா 18:10-12 பார்ப்போம். Luke, இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 2 men went up to the temple to pray. One is Pharisee, another one is tax collector. The Pharisee stood and prayed thus with himself: God, I thank you that I am not like other man, extortion, unjust, adulterous, or even as like a tax collector. I fast twice a week and I give tithes for all I possess. And the tax collector, standing afar off, would not so much as raise his eyes to heaven, but beat his breast. God, be merciful to this sinner. இங்கே இயேசு மற்றவர்களை அற்பமாக எண்ணும் சிலரை குறித்து ஒரு உவமை சொல்ல முற்படுகிறார். Jesus trying to tell a parable about a person who is like speaking wrong about the other person. இதிலே தேவாலயத்துக்கு செல்லுகின்ற ஒரு விசுவாசியின் செயற்பாடு எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று அழகாக நமக்கு ரகசியமாக இப்படி சொல்லுகிறார், நசுக்காக இங்கே நமக்கு சொல்லுகிறார். So here actually it's in an indirect way, it's been said like how a believer should be like. ஒரு விசுவாசியானவன் பாவரிக்கை செய்ய வேண்டும், ஸ்தோத்திர பலி செய்ய வேண்டும், உபவாசம் செய்ய வேண்டும், தசம பாகம் போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த உவமையிலே சொல்லுகிறார். Here in this parable, it clearly says like fasting and about confessing of sins, tithing, everything is being told here. நாம் பாவரிக்கை செய்கிறோம், ஆராதனையிலே ஸ்தோத்திர பலி செய்கிறோம், உபவாசம் செய்கிறோம், அதே போல தசம பாகம் கொடுக்கிறோம். இவ்வாறான காரியங்கள் சபையிலே காணப்பட வேண்டிய முக்கிய காரியங்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். We should actually concentrate on this, that these are the important things like fasting, confessing our sins, giving tithe and all other things. அது சொல்லப்பட்ட வசனத்திலே இறுதியாக கவனிக்க வேண்டிய வசனம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன், அதாவது சபைக்கு அவன் தசம பாகம் கொடுக்கிறான் என்பது. The final thing he said like he is giving tithe to the church. அப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த தசம பாகம் என்றால் என்ன என்று பார்ப்போம். Let's see what is the meaning of tithe. தசம் என்றால் 10. The tithe means 10. தசம பாகம் என்றால் 10 ஒரு பங்கு. Tithe means like 1 in 10. அதாவது தேவன் நமக்கு கொடுப்பதில் 10 ஒரு பங்கை தேவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So 1 in 10, what we receive, we giving to God. That's what God is expecting. வாங்குவதென்றால் நமக்கு சந்தோஷம், கொடுப்பதென்றால் கொஞ்சம் சஞ்சலம். If it's like getting, it's we are happy. If it's giving, we are sad. இந்த சாப்டரை, இந்த பகுதியை தொட்டாலே கொஞ்சம் எல்லோருக்கும் யோசனை. So if we touch this chapter, everyone have a question. ஆனால் இயேசு சொல்றார் கொடுங்கள். But Jesus says like give. இன்னொரு இடத்துல இயேசு அந்த தசம பாகத்தை சொல்வதை பார்ப்போம். ஏனென்றால் எல்லோரும் பழைய ஏற்பாட்டில் தான் இது பேசப்படுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் காலத்தில் இது சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். So many people think that only this tithe is only in the Old Testament, not in the New Testament. லூக்கா 11 பார்ப்போம் வசனத்தை. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றாந்தலம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Pharisees like they're giving tithe, but they're not doing according to what God says to them, but not to do the tithing and also do according to the will of God. அங்கே இயேசுவின் காலத்திலே தசம பாகம் கொடுப்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. During the time of Jesus there is tithe. That's also an example there. அங்கே சொல்லப்படுகிறது இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்பதில் தசம பாகம் என்ற கட்டளையை விடாதிருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். God is explaining clearly to us not to leave this or that, and also about tithe God is
saying to us clearly. அப்படி என்றால் கட்டளை என்றால் நாங்கள் அதை கைக்கொண்டே ஆக வேண்டும். If it's like, come on, then we should definitely do that. ஆனால் இது தேவ கட்டளை என்பதும் அல்ல. So this is not even like only command. இவ்வாறாக ஆராய்ச்சியாளர்களும் பேசுகிறார்கள், மற்றவர்களும் சொல்ல நாங்கள் காதால் கேட்கிறோம். Even the research people, they say that, and we are also listening to that. பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் மெல்கிதேசை பற்றி எபிரேயர் 7 சொல்லும் பொழுது, ஆபிரகாம் இவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான் என்று சொல்லுகிறார். In Hebrews 7, like Abraham was giving Melchizedek 1 out of 10 for everything what he had. பாருங்கள், இது இயேசுவுக்கு பிற்பாடுதான் பவுல் ஊழியம் செய்கிற காலங்கள். So this is a time when Paul is like writing this after Jesus Christ. அப்ப பவுல் எழுதும் பொழுது பவுலின் காலத்திலும் தசமபாகம் என்றால் என்ன என்பதை அனைவருக்கும் அவர் தைரியமாக சொல்லுகிறார். Even during the time of Paul, Paul is explaining clearly what is the meaning of tithe. அப்பொழுது நமக்கு விளங்குகிறது பவுலுடைய காலத்திலும் தசமபாகம் கொடுக்கின்ற பழக்கம் இருந்தது என்பதை இது வசனம் உறுதி செய்கிறது. The verse clearly says even the time of Paul, the tithing was there. மேலே சொல்லப்பட்டதில் இவர்கள் கொடுத்தது புதிய ஏற்பாட்டு காலம் என்பது நமக்கு இப்பொழுது விளக்கம் தெரிய வேண்டும். Now we should know that this is actually for the new covenant people. That's what we need to know. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்ப்போம். In the Old Testament we see மல்கியா 3:8-10 பார்ப்போம். Malachi 3:8-10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Will a man rob God? Yet you have robbed me. But you say, in my house you have we robbed you. In tithe and offering you are cursed with a curse, for you have been robbed me. Even this is the whole nation bringing all the tithes into the storehouse, that there may be food in my house. And try me not in this, says the Lord of hosts. தமிழிலே நீங்க வாசிக்கும் பொழுது வஞ்சிக்கலாமா என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே இப்பொழுது பிரேசன் வாசிக்கும் பொழுது rob, அதாவது கொள்ளை அடிப்பது என்று அர்த்தம் படுகிறது. So in English it says like robbed. அப்ப இந்த வசனத்தின் அடிப்பகுதியை பார்த்தீர்கள் என்றால் தேவனையே சோதித்து பாருங்கள் என்று இந்த ஒரு விஷயம்தான் இந்த பைபிளிலே, அதாவது வேதத்திலே சொல்லப்படுகிறது. So only on this it says like test me. That's what it says. அப்படியாய் நாம் தசமபாகம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். That means we should actually definitely give tithe. ஏனென்றால் தேவனை சோதிக்க யாராலும் முடியாது. So no one can test God. சத்ருவானே சோதிக்க முற்பட்டு வார்த்தையினாலே அவன் துரத்தப்பட்டான். So even the devil tried to test God, but he அப்படியா இருக்கும் பொழுது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாகிய நாம் அவரை சோதிக்க முடியுமா? How much more us if can we actually really test God? ஆனால் இங்கே ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறார் இயேசு. But God is challenging here. ஏன் என்னை சோதித்து பாருங்கள், நீ கொடுத்து பார், உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவர் சேலஞ்ச் பண்ணுகிறார். God is challenging what you will get. Just give and give. See that. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give and it shall be given unto you. என் வாழ்க்கையில் நான் சாட்சியாக சொல்லுகிறேன். என் கடந்த காலங்களில் என் மனைவி அடிக்கடி கொடுக்கும் பொழுது சொல்வார், நீங்கள் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று. நான் கொடுப்பதில்லை. இல்லை, நான் ஏழைகளை கொடுத்தால் போதும் என்று ஒரு காலத்தில் சொன்னவன். One time my wife used to tell me to give, but I will give, only giving to poor is enough. That's what I used to say. நான் கொடுக்க தொடங்கினேன், தசமபாகம் செலுத்த தொடங்கினேன், தேவன் என்னை ஆசீர்வதித்தார். The day I started giving tithe and God started blessing me. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது தேவன் தருகின்ற வார்த்தையின் கட்டளை. Give and it shall be given unto you. This is the command God given to us. தசமபாகம் வேறு, காணிக்கை வேறு. அதிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். Tithing is different, offering is different. We should know the difference between that. அதே போல நாம் தசமபாகம் கொடுப்பது போல காணிக்கையும் கொடுப்பது முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. Same like tithing, it's important to give offering also. தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். அதாவது அது ஏழைகளுக்கு உதவுகின்ற ஒரு காரியம். We should actually give offering to God. That's the thing which we actually help to the poor. இயேசு இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டதை பெரிதாக சொல்லுகின்றார். Jesus telling about like old widow giving like 2 silver coin for is like a big thing. அது எந்த அளவுக்கு அவருடைய இதயத்தை தொட்டபடியால் தான் அவர் அதனை சொல்லி சுட்டி காட்டுகிறார். That act touched his heart. That's what he is saying that. அவர் சொல்லுகிறார், விதவை 2 காசு போட்டாள். அதாவது அந்த 2 காசு என்பது அவள் ஏழையானவள் என்பதை காட்டுகிறது.
The widow actually gave like 2 coin, which is like she shows that she's really poor. அவளிடம் இருந்ததிலே எல்லாம் போட்டு விட்டாள் என்னும் பொழுது தேவன் இதயத்தை பார்க்கிறார். Jesus said like whatever she had, she actually gave. இதனால் மனம் இறங்கிதான் அந்த விதவையை பற்றி தேவன் இந்த வார்த்தையிலே பேசுகிறார். God is speaking about, Jesus speaking about this widow, about seeing the hearts. மார்க்கு 12 பார்ப்போம். 41, 42, 43, 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, அப்படி என்றால் காணிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது. ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லோரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். Mark 12 from verse 41. Now Jesus sat opposite to the treasury and saw how people put money into the treasury, and many who were rich put in much. Then one poor widow came and threw in 2 mites, which make quadrants. So he called his disciples. He himself said to them, "Surely I say to them, this poor widow has put in more than all these who have given to me the treasury. For they all put in out of what is abundance, but she, out of her poverty, put all what she had, her whole livelihood." ஆகவே கொடுப்பதை பற்றி இயேசு அழகாக சத்தியத்திலே சொல்லுகிறார். But Jesus is clearly saying about giving. 2 கொரிந்தியர் 9:7 பவுல் எப்படி சொல்லுகிறார்? 2 Corinthians 9:7, how Paul is saying, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடுவான். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். So let each one give as he purposes in his heart, not grudgingly or of necessity, for God loves a cheerful giver. And God அவர் இங்கு கட்டளையாக சொல்லவில்லை பவுல். It's not like command. அவர் உங்களுடைய மனச்சாட்சியின் படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். Paul is saying like according to your conscience you give to them. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். Not grudgingly or necessity, for whatever he plans in his heart, let him give into God. ஆனால் ஒன்றை உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். God loves a cheerful giver. தேவன் உன்னை பிரியமானவனே என்று அழைக்க வேண்டுமா? If God wants to call you like my beloved, உன் மனச்சாட்சியின்படி கொடுக்க கடவன். to give according to what your heart determines. கொடுக்கிறவரிடத்திலே தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். God loves a cheerful giver. அன்பான சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, இது கட்டளை அல்ல. this is not command. இது உங்கள் மனச்சாட்சியின்படியே. This is based on your conscience. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give and it shall be given unto you. கேளுங்கள், அப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it shall be given unto you. ஆக இந்த 2 வார்த்தைகளை நாம் இன்று பேசி இருக்கின்றோம். So we have spoken about these 2 words. நிச்சயமாக தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். I believe definitely God will have spoken. வருங்காலத்திலே நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நடந்து கொண்டால், in the coming days, if you actually believe this word and do according, நீங்கள் தேவனை சோதித்து பார்க்க விரும்பினால், if you want to test God, கொடுங்கள், கேளுங்கள். give and listen and ask. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஆமென். Amen. நேரலை மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி மனதார வரவேற்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எங்களுடைய ஆராதனை நேரலை மூலமாக காலை 9:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடைபெறும். ஆகவே நீங்கள் தயவு செய்து வேறு ஆராதனைகளுக்கு போகாதிருந்தால் நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உங்களை மகிழ்வோடு நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுடைய ஆராதனை அங்கே ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் வெப்சைட்டிலும் அங்கே நேரலையாக ஒளிபரப்பப்படுகின்றது. ஆகவே தயவு செய்து நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாராந்த ஆராதனைகளை குறித்த மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுடைய சமூக ஊடகங்களின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லது போனால் எங்களுடைய தொலைபேசிகளிலே நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை ஆராதனைகளை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம்.
இந்த வேளையிலும் கடந்த வாரத்திலே உங்களுடைய பிறந்த நாட்கள் அல்லது போனால் திருமண நாளை கொண்டாடி இருப்பீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க பிரியப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, ஊழியங்களை தாங்குகின்ற தசம பாகம் காணிக்கை மூலமாக ஊழியங்களை தாங்குகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து நின்று கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர்களாக. இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் தாமே இன்னும் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து கர்த்தருக்குள்ளாக கட்டப்படுகிற வருடமாய், கர்த்தருக்குள்ளாக நிலை கொண்டிருக்கிற வருடமாய், கர்த்தரை அறிகிற அறிவிலே இன்னுமாய் வளர கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஊழியங்களுக்கென்று மனதார ஆண்டவரே காணிக்கை தசம் பாகங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள் என்று உடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு பாடலை பாடப்போகிறோம். இந்த பாடல் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற பொழுது எந்த வியாதி வந்தாலும், எந்த வருத்தங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் வெற்றியை காண்போம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஜீவிக்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றோம். ஆகவே இந்த பாடலை பாடி கர்த்தரை நாங்கள் உயர்த்துவோம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் எழுந்து நின்று கரங்களை தட்டி கரங்களை அசைத்து நடனமாடி உற்சாகமாய் பாடலாம். Thank you Lord. Amen. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. சொல்லுவோமா? வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. சொல்லுவோம் எல்லாருமாய், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோமாம், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம் எல்லாருமாய், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. சாத்தானின் அதிகாரம் எல்லாம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு சொல்லுவோம் எப்போதும் வெற்றியுண்டு. சொல்லுவோம் எல்லாருமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசு பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உற்சாகமா எல்லாருமே பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம், வெற்றியுண்டு, 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 நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு.
ஆமென். வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு, நமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நாங்கள் ஜெபித்து ஆராதனையை நிறைவு செய்வோம். Let's close our eyes and we'll pray and finish the service. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பெரிதான ஆண்டவர் இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரலை மூலமாக ஆண்டவர் இந்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்க துதிக்க உம்முடைய வார்த்தை கேட்க கொடுத்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதிலுமாக நீர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த வியாதிகளும் அணுகாதபடி கர்த்தர் தொடர்ந்தும் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்துவீர்களாக. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே, இந்த ஆராதனையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்தும் உமக்குள்ளாக நாங்கள் வாழுகின்ற பொழுது எப்பொழுதும் எங்களுக்கு நீர் வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்தும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் நாம் ஒவ்வொருவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவது. ஆமேன். யாவருமாக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.